ஹாய் காய்ஸ், ஐம் தீவா. வெல்கம் யூ டு வைப் வித் யுவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு சொல்ல போகிறேன். ஹவு டிட் ஐ கிராக் மை ஜாப்? ஏன்னா வந்துங்க, எனக்கு எந்த ஒரு கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸும் பெருசாக இருக்கல இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது. சரியா, என்ன கம்பெனிங்கிறதெல்லாம் கடைசியாக சொல்கிறேன். சரியா, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இன்டர்வியூங்க. நான் ரொம்ப பயந்த ஒரு இன்டர்வியூ. ஜாப் லிஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் அப்ளை பண்ணிக்க ஒரு இன்டர்வியூ கிடச்சிச்சு. இப்படி ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு கிடச்சிருந்தா நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஸோ என்னன்னா, எல்லா இன்டர்வியூலையும் ஒரு விஷயம் சொல்லுவானுங்க. என்ன சொல்லுவானுங்க தெரியுமா? டாக் அபவுட் அ சிச்சுவேஷன், ஹவு எஃபெக்டிவ் யூ ஆர், ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர், வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த், வாட் ஆர் யுவர் வீக்னஸ். இப்படி ஏதாவது ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டால் அந்த இன்டர்வியூவை கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் வந்து என்னென்னா, ஒரு டூல் இருக்குங்க. ஸ்டார் மெத்தட்னு சொல்லுவேன். ஸ்டார்னால் வேறு ஒன்றும் இல்லை. எஸ் வந்து சிச்சுவேஷன், டி வந்து டாஸ்க், ஏ வந்து ஆக்ஷன், ஆர் வந்து ரிசல்ட்ஸ். சிம்பிளுங்க. சந்தர்ப்பம், சரியா, என்ன உங்களுக்கு வேலை கொடுத்தாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதில் என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சு, அது வந்து பாசிட்டிவாக என்ன நடந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணுற நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, உங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஒரு சிச்சுவேஷனை பற்றி ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் சொன்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு கதையை சொல்லுங்கள். அந்த கதையில் வந்து அழகாக ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வாங்க. அந்த சிச்சுவேஷன் ஒரு பிரச்சனையாகவே வைங்க. அந்த பிரச்சனையில் உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு கதையை செட் பண்ணுங்கள். அந்த டாஸ்க் அழகாக லிஸ்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன ஒரு ஆக்ஷன் கொடுத்தீங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இதனால அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகுச்சு, கம்பெனி எப்படி பெனிஃபிட் ஆகுச்சுங்கிறத கதையாக முடிச்சு பாருங்கள். ஈஸியாக அவங்க வந்து நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. இது வந்து நான் கிராக் பண்ணேன் இந்த வேலையை. எனக்கு சாம்சங்கில் வேலை கிடச்சிச்சு. சாம்சங் ஹெட் குவார்ட்டர்ஸில் நான் கனவுலே நினைக்கல எனக்கு வந்தோன்னே லேண்ட் ஆனோன்னு ஒரு வேலை அப்படி கிடைக்கும்னு. ஐ கிராக் திஸ் பிகாஸ் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஐ எக்ஸ்பிளைன்ட் யூஸிங் திஸ் ஸ்டார் மெத்தட். செஞ்சேன், கிராக் பண்ணினேன். ஸோ இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் யூ டூ. ஸோ அப்ளை திஸ் டெம்ப்ளேட், ஃபைண்ட் தட் ஜாப் guys. And if you like such videos, please do subscribe and stay with me guys. Thank you. Bye bye.